பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக இந்தியா மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சிகள் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாடு மாடலை பின்பற்றும் வகையில் உள்ளதா என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். பீகார்ல மும்முனை போட்டி நிலவுது. வாக்காளர்களை தங்கள் பக்கம் இருப்பதற்காக அரசியல் கட்சிகள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை மையப்படுத்தி இருக்கிறதா கருத்துக்கள் எழுந்திருக்கு. இது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய திட்டம், பள்ளிகளில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமல் இருக்கு. 2022 முதல் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது கவனிக்கத்தக்கது. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்றது அறிவிப்பா வெளிவந்திருக்கு. அடுத்ததாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2016 முதல், அதாவது மே மாதம், அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்தாக 100 யூனிட் இலவச மின்சாரத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. இப்ப இதே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதியில 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்க போறோம் அப்படின்னு இப்ப வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இப்ப முழுமையா செயல்பாட்டில் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னதாகவே இந்த மருத்துவக் கல்லூரிகள் இயங்க தொடங்கிடுச்சு. ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் 13 மருத்துவமனைகள் தான் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு. இனி எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு வர போறோம் அப்படின்றத இப்ப அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் அரிசி இலவசம், அதாவது 20 கிலோ அரிசி வரைக்கும் இலவசம் அப்படின்னு கவனிக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் யூனிவர்சல் பிடிஎஸ் மாடலை ஃபாலோ பண்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இலவச ரேஷன் அரிசி அப்படின்றத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இப்போ அமலில் இருக்கிறது என்ன அப்படின்னா டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம் தான் இப்போ அமலில் இருக்கு. அடுத்ததாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் இந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே 1 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி 50 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்போரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்திலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. 100 விழுக்காடு மாநிலங்களுடைய நிதி பங்களிப்பு மூலமா நடத்தப்படக்கூடிய திட்டம். இன்னொன்று முக்கியமானது, தமிழ்நாட்டில் அமல் இருக்கக்கூடிய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான சாதி வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாருக்குமே 1000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுது. ஆனால் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதியில் உயர்கல்வியில் சேரக்கூடிய பட்டியலின மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இப்போ வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக மகாகத்பந்தன் கூட்டணியுடைய வாக்குறுதி தமிழ்நாட்டு திட்டங்களை எதிரொலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்க போறோம் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியா இப்ப கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து இது அமல்ல இருக்கு. இப்ப மகா கத்பந்தன் கூட்டணியுடைய வாக்குறுதியில மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 15, 2023 இருந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருது. மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது வங்கியில நேரடியாகவே வரவு வைக்கப்பட்டு வருது. பீகார்ல 136 புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கல்லூரிகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 4000க்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்கு. பீகார்ல ஒட்டுமொத்தமாக 1800 கல்லூரிகள் தான் தோராயமா இருக்கு அப்படின்றது மதிப்பிடப்பட்டிருக்கு. இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை மகா கத்பந்தன் கூட்டணி வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. 25 லட்சம் வரைக்கும் காப்பீட்டு திட்டத்தை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2009ஆம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இப்ப அது தொடர்ச்சியாக வெவ்வேறு நோய்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கவனிக்கத்தக்கது. ஸோ இந்த திட்டமெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் தற்போது பீகாருடைய மேனிஃபெஸ்டோவில், அதாவது தேர்தல் வாக்குறுதியில் மகா கத்பந்தன் கூட்டணியில் மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக மற்றும் நிதிஷ்குமார் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் இடம்பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது.